நாம் இன்னைக்கு பலாக்கொட்டை முட்டை பொரியல் தான் பண்ண போகிறோம். பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இது கூட பலாக்கொட்டையை அவிச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த பலாக்கொட்டை சேர்த்து கலந்து விட்டுடலாம். 2 முட்டையை உடச்சி வச்சுருக்கேன், முட்டை சேர்த்துடலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. ரொம்ப டேஸ்ட்டான பலாக்கொட்டை முட்டை பொரியல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.